ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியே சுக்கிரன் நீச்சத்தில் வர்றார். நீச்சத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவர் சனி பார்வை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே 2ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரனுடைய இயக்கங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி இழுக்கும். முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் இடிக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நீச்சத்தை அடைஞ்சால் நீச்ச பங்கத்தை அடையணும் அல்லது சுபத்துவமாகவாது இருக்கணும். அதுவும் கிடையாது, சனியின் பார்வையில் வர. அப்போ என்ன, கண்ணும் கருத்தும் கவனமுமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார், கூடவே சனியின் பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் சனி சுபத்துவமாக 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால காசு பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன பலன் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைய போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த பலன்களை சொல்றதுக்காக நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்திருக்காங்க. ஐயாவை சந்திச்சு என்னென்ன பலாபலன்கள் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி அமைய போகுது, இந்த ஆகஸ்ட் மந்த்ல என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்க ராசிக்கு நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா? ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகிறது. ஐயா, ஜூலை மாதமே அப்படிலாம் ஒன்றும் கை கொடுக்கல, ஜூன் மாதமும் அப்படித்தான், நான் ஏன் பிறந்தேன்னே தெரியல, பிறந்ததுலேருந்தே ஒரே கஷ்டம்தான், இப்படி நிறைய பேர் உண்மையிலே புலம்புவீங்க. ஏன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுக்கென்று அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது தாங்க உண்மை. அதுக்காக பெரிய கோடீஸ்வரர்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்கள போய் நேரில் போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய பிரச்சனை. அதாவது பிரச்சனை என்பது பலவித வடிவங்களில் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு நேரங்களில் இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நான் ஒவ்வொரு மாதமுமே ஒரு விளக்கத்தை கொடுப்பேன். அதாவது இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எப்படி அது சொல்லப்படுகிறது என்றால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவைகளுடைய இயக்கத்தை வைத்து அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன, எந்த வீட்டிற்கு, ஒரு கடக வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு, எத்தனையாவது வீட்டில் இருக்கின்றன என்பதை வைத்து அந்த வருடாந்திர பலன்கள் தீர்மானிக்கப்படுவதைப் போல மாத கிரகம் ரொம்ப முக்கியமானவர், நம்ம தலைவர் கேப்டன் சூரியன் தான். அவருக்கடுத்து 45 நாட்கள் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளக்கூடிய செவ்வாயவும், அதற்கு பிறகு 20 அல்லது 25 நாட்கள் மட்டும் ஒரே வீட்டில், ஒரே இடத்தில், ஒரே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் புதனையும் வச்சு தாங்க இந்த மாதாந்திர பலன்களை சொல்கிறோம். உண்மையிலே இந்த மாதாந்திர பலன்கள் என்பது இந்த 4 கிரக அமைப்புகளை வச்சு, இன்னொருத்தர் இருக்கிறாரு 2 நாளைக்கு ஒரு டக்கு 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 டக்குன்னு மாறுவார், அவர் தான் நம்ம ராசி பலனுடைய காரணகர்த்தா, ராசி பலனுடைய நாயகர் சந்திரன். அவரை வச்சு நம்ம டெய்லி ராசி பலன்களை கணிக்கிறோம். ஆக இந்த மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் எத்தகைய நிலைமையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கின்றதை வச்சு தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இன்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனாலும் மனசாட்சிப்படி ஒரு உண்மையை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி யுனிக்கு, தனித்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதருக்கும் எப்படி இந்த விரல் ரேகை ஒருவருக்கு இருப்பதைப் போல இன்னொருவருக்கு இருக்காதோ, அதே மாதிரியாக ஒருவருடைய ஜாதகத்தை போல இன்னொருவருக்கு இருக்காது என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான, அறிவியல் ரீதியிலான, எங்களுடைய ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. உங்களுக்கு 6-8 தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கா, 6-8னா நாங்கள் சாதகமற்ற தசாபுக்திகள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாதகமற்ற கெடுதலை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் மன கஷ்டத்தை அளிக்கக்கூடிய, பொருளாதார பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் அங்கே இதில் பிறந்த ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரம் கை கொடுக்குதுன்னா கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் கிரக பலன்கள் இருந்தால் சமாளிக்கக்கூடிய அளவிலேயே கண்டிப்பாக இருக்கும். தசாபுக்திகளும் கெட்டு கோச்சார அமைப்பிலையும் எல்லா கிரகங்களும் பலவீனமாகி இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் தாங்க முடியாத தலை பிச்சுக்கிற ஒரு தன்மையை அடைகிறார். ஆக என்ன இருந்தாலும் முதன்மையாக உங்களுடைய
தசாபுக்தி அமைப்புகள் உங்களை ஆளுமை செய்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த ஆளுமை செய்யக்கூடிய இந்த தசாபுக்தி அடுக்குகள் கொஞ்சம் கடினமாக கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் பொழுது கோச்சார ரீதியிலான ஒரு இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. 3, 6, 11ஆம் இடங்களில் பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது தசாபுக்தி அடுக்குகள் கடுமையான பலன்களை தருவதாக இருந்தாலும் கூட கோச்சார ரீதியாக கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிற மாதிரி, ஒரு தண்ணிக்குள்ளே முங்கி போகிறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, தலையை தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுவான் இல்லையா, அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இப்பொழுது ஏதாவது மாறுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 தேதியே சுக்கிரன் மாறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சின்னு வச்சுக்கலாமா? அதுவும் உண்மைதான். குரு பயிற்சின்னு சொல்கிற மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை, சுக்கிர பயிற்சி மாதத்துக்கு ஒரு தடவை. சுக்கிர பயிற்சி என்கின்ற சொல்லப்படக்கூடிய சுக்கிர மாட்டம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுகிறார். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நிலையாக ஒரு வீட்டில் இருக்க 2 வீடுகளுக்கு புதன் மாறுகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு புதன் மாற்றம் இருக்கும். 15ஆம் தேதி போல் எப்போவுமே அது தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதியாக இருக்கும். தமிழ் மாதத்தின் முதல் நாள் சூரியன் எப்போவுமே ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிக்கிட்டு வருவார். ஆக நிலையாக வருடாந்திர கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரே இடத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, செவ்வாய் 2ஆம் தேதி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, மிதுன நாயகனான புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் அதற்கு பிறகு ஒரு 2 வாரங்கள் கழித்தும் அதனை அடுத்த வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மாதத்தின் முதல் பகுதியும் பிற்பகுதியும் கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சுதாங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியே சுக்கிரன் நீச்சத்தில் வர்றார். நீச்சத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவர் சனி பார்வையில் இருக்கிறார். கொஞ்சம் குழப்பமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். எல்லா மாதமும் நல்ல ராசி பலன்கள் சொல்ல முடியாது இல்லையா? இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே 2ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரனுடைய இயக்கங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி இழுக்கும். முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் இடிக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். ராசிநாதன் நீச்சம் என்றால் பலவீனம். அப்படி ஒரு நீச்சத்தை அடைஞ்சால் நீச்ச பங்கத்தை அடையணும் அல்லது சுபத்துவமாகவாது இருக்கணும். அதுவும் கிடையாது. சனியின் பார்வையில் வர்றார். அப்போ என்ன குழப்ப மாதம் இந்த மாதம். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இது நடக்கலையே, அது நடக்கலையே. அதாவது இன்னொன்று எட்டா கனின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு என்ன கிடைக்காதோ அதைத்தான் மனசு விரும்பக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்கும். இதையே நான் எப்போவுமே ராசி பலனில் வயதிற்கேற்றார் போல தான் பலன் சொல்லுவேன். நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கிடைக்காத ஒன்றை பற்றி மனம் விரும்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கொஞ்சம் குழப்பமாக நான் ரொம்ப கொஞ்சம்லாம் கிடையாது, ரொம்பவே குழப்பமாக இருப்பீங்க. இதை செய்யலாமா, அது செய்யலாமா, இவர் பேச்சு கேட்குறதா, அவர் பேச்சு கேட்குறதான்ட்டு. ராசிநாதன் பலவீனத்தை அடைகின்ற காரணத்தினால் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்றாற் போல தடைகள், தாமதங்கள், முடக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதை விட முக்கியமாக வேலைக்காரங்களாம் நம்பாதீங்க. ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபார பெருமகனாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம். யாருமே உங்களுடைய சொந்த காலை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. பணம் கொடுத்து விடுறது, பணம் வாங்க போகிறது அப்படி இப்படின்லாம் பெரும்பாலும் நீங்களே போங்க. ஒரு பெரிய தொகைங்க, ஒரு ரூபா 2 ரூபா கொண்டு வர வேண்டியிருக்கு. எப்போ அந்த பையனை அனுப்புகிறேன், கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்னமோ சரியாகத்தான் நடந்துக்குவான். சின்ன பையனை யாருன்னா ஒருத்தர் ஏமாற்றிட்டாருன்னா பணம் நம்ம பணம் தானே போகுது. அவன் ஏமாந்துறான்னு சொல்லிட்டு நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காசு நம்ம காசு தானே போச்சு. அந்த மாதிரியாக ஒரு தெரியாத்தனமான ஒரு இழப்புகள், குழப்பங்கள் எல்லாம் அப்படி நம்முடைய அக்கறையின்மையின் காரணமாக நடக்கும் என்பதால் எதுலையும் கண்ணும் கருத்தும் கவனமுமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார், கூடவே சனியின் பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் சனி சுபத்துவமாக 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால காசு பணத்துக்கு குறைவு இருக்காது. எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நல்ல விதமாக காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி கண்டிப்பாக இருக்கும். நம்ம தான் மனசில் இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமான்ற ஒரு அமைப்பில் இருப்போம். வேலையில் ஏதாவது ஒரு போட்டி, பொறாமை, இடைஞ்சல் அந்த மாதிரியாக நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய, போட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குல்ல, இதுங்கள்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும்.
முன்னாடி வந்து நம்மளை பற்றி நல்லா பேசிக்கிட்டு நம்மளுடைய நல்லா டீ சாப்பிட்டுக்கிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு பின்னாடி போய் இந்த ஆள் பார் இப்படி பண்ணுறார் அப்படின்ற மாதிரியாக குறை சொல்லக்கூடிய கூட்டங்கள், அடையாளம் தெரியப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய, எதுலேயும் கவனமும் நிதானமும் இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சுக்கிரன் நீச்சமான இந்த மாதம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராசி நேயருக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீல் வரும் இல்லையா? மற்ற ராசி நேயர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் அவரோட அப்பாயின்மெண்ட்டை. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.